தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தமிழகத்தில் இனி மதுக்கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்க, அதுவும் 50% மதுக்கடைகளை நகர்ப்புறங்களில் எங்கெல்லாம் 10 லட்சத்திற்கும் அதிகமான ஒரு மக்கள் தொகை இருக்கிறதோ அந்த பகுதிகளில் 50% கடைகளை தனியார் வசம் ஒப்படைப்ப மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த முடிவு அப்படிங்கிறது சரியா? இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? ஏன் பாதி பாதின்னு முடிவு எடுக்கிறாங்க? முழுசா கூட ஒப்படைச்சிடலாமே அப்படின்னு பல கேள்விகள் இதை சுற்றி எழுந்திருக்கிறது. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். நம்மோடு 3 கருத்துரையாளர்கள் இணைந்திருக்கிறாங்க. முதலாவது ஸ்டுடியோல 2 பேர் இருக்காங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். மற்றும் வியாபாரிகள் சங்கத்திலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் சீனி பாண்டியன் அவர்கள். மற்றும் டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கத்திலிருந்து திரு பாரதி அவர்கள் நம்மோடு இணைச்சிருக்காங்க. வணக்கம் சார். பாரதி சார், உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கலான்னு. முழுவதுமாக டாஸ்மாக் 100% இருக்கு. இனிமே நகர்ப்புறங்கள்ல 50% கை மாற போகுது, தனியார் வசம் போக போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு பேசப்பட்டு வருகிறது. இன்னும் இறுதி முடிவோ அபிஷியலாவோ இது வரல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு முடிவு வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கீங்களா? இல்ல, இது என்ன நிலைப்பாடுன்னு எடுக்கிறது தெரியாம ரெண்டு பக்கத்துல பாதி பாதி நிக்கிற கதை. ஒரு பக்கம் போதை ஒழிப்புன்னு பேசுறாங்க, இன்னொரு பக்கம் போதையை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. இது போன்ற நீங்க நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய தனியார் வசம் போயிடுச்சுன்னா அதிகப்படுத்தக்கூடிய நடவடிக்கையா பாக்குறீங்களா? தனியார் கிட்ட போகும்போது அதிகமாகும், ஒன்னும் குறையாது. தனியாருக்கு போகும்போது தனியார்கிட்ட அதிகமா தான் ஆகும், குறையாது. ஏன்னா இவங்க வெறும் இதை மட்டும் தனியார் மையத்தை பற்றி மட்டும் டிஸ்கஷன் இல்ல, அவங்க ரெஸ்டோ பார் டிஸ்கஷன் இருக்காங்க. ஏற்கனவே பேசிட்டாங்கல்ல, அது இனிமே எல்லாரும் வழக்கமா கொடுக்கறவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், இன்னும் கூட எல்லாரும் கலந்துக்கலாம், டெண்டர்ல கலந்துக்கலாம், 100 மீட்டர் தொலைவுல இருக்கணும், அது இதோட சேர்ந்தே அவசியம் இல்ல, டாஸ்மாக் கூடயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிபந்தனைகளை தளர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். இப்ப நீங்க தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை கடை இருந்ததுன்னு பாருங்க. 6000க்கு மேற்பட்ட கடை இருந்தது. இப்ப இவங்க சொல்ற கணக்குப்படி பாத்தீங்கன்னா படிப்படியா குறைஞ்சு நீங்க 4038 கடன் வந்திருக்கு. அவ்வளவுதான். நீங்க 717 கடையை மூடுறதா சொல்லியிருக்காங்க, குறைஞ்சிருக்கிறதா வந்திருக்கு. நீங்க இப்ப திருப்பி மறு உருவம் அதுக்கு தரீங்க. மறு உருவம் தந்து 2500 கடையை ஃபர்ஸ்ட் தனியார் மயமாக்க போறீங்கன்னா, ரெஸ்டோ பார் கொண்டு வர போறீங்கன்னா, ஏற்கனவே மணமகிழ் மன்றங்கன்ற பேர்ல கிளப் எல்லாமே இருக்கு. அந்த கிளப் எல்லாமே 1200க்கு மேற்பட்டது இருக்கு. ஒரு பக்கம் 1200 கிளப்ஸ் இருக்கு. அவங்களோட லைசன்ஸ் காசையும் 15 லட்சத்துல 30 லட்சம் ஏத்திருக்கீங்க. இன்னொரு பக்கம் 2500 கடையை நீங்க தனியார்ட்ட ஒப்படைக்க போறோன்றீங்க. இன்னொரு பக்கம் ரெஸ்டோ பார் அனுமதியை நாங்க கொண்டு வர போறோன்றீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு நல்ல ஒரு குடிகார மாநிலமாக, குடிகார மது பிரியர்களுடைய மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டுமே செயல்படுவது போல இருக்கு. என்ன கவர்மெண்ட் டாஸ்மாக் கடையில குறைய போகுது அப்படின்ற ஒரு வருத்தத்திலயும் ஆதங்கத்திலயும் பேசுறீங்களா? இல்ல, அது மட்டும் இல்ல. நாங்க எங்க சங்கம் ஒரு நிலைப்பாடுல ரொம்ப கிளியரா இருக்கும். மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம். எங்களுக்கு தேவையானது கௌரவமான வேலை, அவ்வளவுதான். இவங்களுக்கு தேவையானது என்னன்னா 5 வருஷம் செஞ்சா பணியாளர்னு சொல்லியிருக்காங்க. 5 மடங்கு அதனுடைய விஷயங்களை பூர்த்தி செஞ்சுட்டாங்க. 23 வருஷம் வேலை பார்த்திருக்காங்க. நீங்க வருஷத்துக்கு 48,000 கோடி கடந்த ஆண்டு கூட வருவாய் என்பது அரசுக்கு ஏற்பட்டிருக்கு. அமைச்சர் 40 நாட்கள்ல 1000 கோடி கொடுத்த துறை டாஸ்மாக் துறை அப்படின்னு பெருமையா பேசிக்கிறார் வேற. அப்போ பொதுமக்கிட்ட, சாதாரண ஏழை எளிய மக்கள்கிட்ட அந்த பணம் மதுபானம் வித்து வாங்கி அந்த பணத்தை உழைச்சி இந்த தொழிலாளிகள் கொடுக்குறாங்க. அப்ப இந்த தொழிலாளி பத்தி எதுவுமே பேசாம, நான் என்ன சொல்றேன், 23,000 குடும்பம், 23,000 பேருடைய குடும்பம், எவ்வளவு பேரு கல்வி செலவு, மறுசெலவு, வாழ்க்கையில் எதிராம 23 வருஷம் அந்த கஜானாவை நிரப்பினவங்க. நீங்க 2 லட்சம் கோடியில 50,000 கோடி எடுத்து தர்றவங்க இவங்கதான் உழைக்கிறாங்க. தீபாவளி பொங்கல்லையும் 1000 கோடி எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. இதுல இருந்துதான் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மத்த துறையை சேர்ந்தவங்க, உங்களுடைய நீங்க கட்டணம் இல்லாத பேருந்து பயணம், மகளிர் பேருந்து பயணம், நீங்க மத்த திட்டங்கள், சாலை, போக்குவரத்து, மத்தது எல்லா திட்டங்களுக்கும் ஒதுக்கப்படுவது என்பது டாஸ்மாக் துறையோட பணம். நாளைக்கு முதலமைச்சர் போய் தங்க மோதிரம் போட போறேன்னு சொல்லியிருக்காருன்னா, அதுல 4ல் ஒரு மகன் ஒரு கிராம் நீங்க 13,000 வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுல 4ல் ஒரு மடங்கு 5,000 ரூபாய் கொடுக்க போறது டாஸ்மாக் பணியாளருடைய, விற்பனையாளருடைய, ஊழியர் ரத்த உழைப்புல இருந்து கொடுக்க போறது. அவங்கள பத்தி எதையுமே யோசிக்காம
அவங்கள பத்தி எதுவுமே பேசாம அவங்கள ஆடு மாடுகள் போல கொத்தன்மைகள் போல பேசலன்னு சொல்ல முடியுமா? இப்பதானே ஊதிய உயர்வு அப்படிங்கறது ஒண்ணு வந்தது இல்லையா? கொடுத்தாங்களா? இந்த அரசு வந்த உடனேதானே இந்த 3 மாதங்களுக்குள்ளதானே அது நடந்தது. எதை பத்தியுமே அவங்க யோசிக்கல, எங்களை பத்தியே யோசிக்கலன்னு சொல்றது சரியா இருக்குமா? அதே நேரத்துல ஆனா வாங்காதீங்க பாட்டிலுக்கு அதிகமானு சொல்லும் பொழுதே ஒரு போராட்டம் அந்த சைட்ல இருந்து வெடிக்குது. அப்ப இவ்வளவு நாளா சம்பாதித்ததுல சில ஊழியர்களுக்கும் பங்கு இருக்குமா? அந்த ஊழியர்கள்லாம் அதை விட்டு தர மனம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? முதல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா அவங்க ஒண்ணு சொல்ல ட்ரை பண்றாங்க என்னன்னா 23 வருஷம் இந்த சம்பளத்தானே இருந்தீங்க, இப்ப நாங்க சம்பளம் வச்சோம் இப்பயே அப்படியே இருங்க. நாங்க என்ன சொன்னோம் 23 வருஷம் ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சி தானே இருந்தது, நீங்க மாற்றத்தை கொண்டு வரும் தானே நீங்க வந்திருக்கீங்க, உங்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப கொண்டு வந்திருக்கும் போது நீங்க ஒழுங்கா நடந்துக்கணும், நேர்மையா அவங்களை தொழில் செய்ய விடணும், அவங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்கணும்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? இன்னொன்னு நீங்க பாத்துக்கோ, தமிழ்நாட்டுல எந்த துறையிலயாவது இப்ப வந்து கார்பரேஷன் சொல்லுவாங்க. கார்பரேஷன் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் நீங்க சிவில் சப்ளை கார்பரேஷன் இருக்கு, கோஆப்டெக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒண்ணு இருக்கு. 23 ஆண்டுகள் பணிபுரிந்த எல்லாருக்குமே நீங்க 75,000 1 லட்சம் சம்பளம் தாண்டிடுச்சு. ஆனா நீங்க எக்ஸைஸ் டியூட்டி 58%, வேட் 220%, வர்ற தொகை எல்லாமே தூக்கி டாக்ஸுக்கு மாநில அரசாங்கத்துக்கு தான் கொடுக்குறாங்க. யாரு செய்யறா? 48,000 கோடி கொடுத்து இவங்க வேலை செய்யறத டாக்ஸ்க்கா போகுது. அந்த பணம் எல்லாமே மற்ற துறைகளுக்கு, எல்லா துறைகளுக்குரிய சம்பளம் போகுது. அப்ப எல்லா துறையில இருக்கிறவங்களும் 1,75,000 மத்ததுன்னு சம்பளம் வாங்கலாம். நீங்க கோஆப்டெக்ஸ் நஷ்டத்துல இயங்குதுன்றாங்க, நீங்க வந்து சிவில் சப்ளை நஷ்டத்துல இயங்குதுன்றாங்க, டிரான்ஸ்போர்ட் நஷ்டத்துல இயங்குதுன்றாங்க, சம்பளத்தை யாரும் குறைக்கல. ஆனா இங்க இருக்கிற தொழிலாளிக்கு நீ 14,000 ரூபாய் பிடித்த போக 11,000 ரூபாய் கிடைக்குது. 23 வருஷம் வேலை பார்த்தவங்க நீங்க இப்ப 17,000 ரூபாய் கொடுத்துட்டு 14,000 கிடைக்கும். 14,000 ரூபாயில சென்னை மாதிரியான ஒரு நகரத்துல வாடகை செலவு, உணவு உடை, கல்வி செலவு, மருத்துவ செலவு, ஏன் இறப்பு செலவு, ஒரு ஃபங்க்ஷனு, மத்தது உறவினர் விருந்து, திருமணம், மத்தது இந்த நடவடிக்கை ஏதாவது ஈடுபட முடியுமா? ஒரு கிராம் தங்க விலை 13,000 ரூபாய். நீங்க 14,000 ரூபாய் பிடித்தம் போக ஒரு தொழிலாளி கொடுத்தா அவன் 5 பேர் கொண்ட குடும்பம் மளிகை சாமான், சாப்பாடு, கல்வி கட்டணம் மத்தது கொடுத்து ஏதாவது வாழ முடியுமா? இதுல என்ன பெருமை இருக்கு? நீங்க 25% கொடுத்துட்டு நீங்க என்ன சொன்னீங்க முதல்ல? சரி, அவங்க அரசு எப்படி பாக்குதுன்னா, ஒரு காம்படிஷன் வந்தா 2 பக்கமும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. சோ இந்த டாஸ்மாக்லயும் என்னென்ன கொஞ்சம் முறைகேடுகள், ஊழல்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும், அவங்களும் கரெக்டா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த சைடும் போகுது அப்படின்னா அது ஒரு வேற மாதிரி இருக்கும். அத நுகர்வோருக்கு அது ஒரு வேற விதமான ஒரு அனுபவத்தை தரும், அவங்களுக்கு அது நல்ல விஷயங்களை கொடுக்கும். ஒரே இடத்தை நம்பி இருக்கும்போதுதான் நீங்க என்ன விக்கிறாங்கன்னே தெரியல, தரம் சரியில்லை, அங்க இடம் சரியில்லைன்னு பல பிரச்சனைகள் வருது. சோ அதெல்லாமும் சால்வ் ஆகும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இதை எடுக்கிறாங்களோன்னு கூட தோணுது இல்லையா? அப்ப அதுவும் சரிதானே. ஒரு மக்களுக்கான சொல்றாங்க, 100 கூட சொல்லலையே. மக்களுக்கான அரசுக்கு உண்டான நல்ல அடையாளம் என்பது, நீங்க எத்தனை இளைஞர்களுக்கு நீங்க வேலை தரேன்னு சொல்லியிருந்தீங்க? வேலையில்லா காலப்படி 4,000 தரேன்னு சொன்னீங்க. 5 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அரசு துறையில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் பணி நிரந்தரம்ன்ற வாக்குறுதி கொடுத்தீங்க. நீங்க எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்றதும், நீங்க மருத்துவத்துல கான்சென்ட்ரேட் பண்றதும், வேலை வாய்ப்புல கொடுக்கறதும் இதை செய்யணும். ஒரு அரசு சாராயம் வித்து தான் பொழைக்கணும், சாராயத்தை விதவிதமா விற்கணும், 54 வகைகள் வெளிநாட்டு வகைகள்லாம் கொண்டு வரணும். நான் ரெஸ்டோ பார் வைப்பேன், நான் இன்னொரு பக்கம் டாஸ்மாக் கடையை தனியார் கொடுப்பேன், நான் ஒரு பக்கம் டாஸ்மாக் கடையை நானும் நடத்துவேன். விதவிதமான முறையில என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா, போதை ஒழிப்புல அவங்க ஹெராயின், பிரவுன் சுகர் அப்படின்னு இதெல்லாம் தான் மது, இதெல்லாம் தான் போதை நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப தவறு. இன்னைக்கு 16 வயசுல இருந்து 17, 18 வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்கள், சாதாரணமா மாணவர்கள், இவர்களெல்லாம் குடிப்பழக்கத்துக்கு ஆளாக்குவது என்பது நீங்க தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க மதுபான கடைகளை வைத்திருப்பதனால்தான். நீங்க திருப்பி நாங்க என்ன கேட்கறோம்னா, அரசு இதை நடத்த வேண்டாம், நீங்க மொத்தமா மூடுங்க. அதே நேரத்துல எங்க கோரிக்கை ஒண்ணு சொல்றோம். நாங்க என்ன எங்க கோரிக்கை சொல்றோம்னா, 23 ஆண்டுகள் அரசு துறையில பணிபுரிந்தவர்களுக்கு எந்தவித சலுகையும் இல்லாமல் வைத்திருக்கக்கூடிய இந்த பணியாளர்களுக்கு நீங்கள் மாற்றுத்துறையில் இன்றைக்குள்ள புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல நான் இவர்கிட்ட கேட்க, சீனி பாண்டியன் கேட்க விரும்புற இது ஒரு ரொம்ப ஆப்ஷனை கொடுத்து இன்னுமே மக்களை போதைக்கு அடிமையாக்கக்கூடிய விஷயமா அவர் சொல்ற மாதிரி ஆறா ஓடு போகுது. நிறைய பேர் பல விமர்சனங்களும் வந்தது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட சொல்றாரு, அது இனிமே ஆறா ஓடும், அப்படி ஒரு சூழல் இங்க உருவாகிடும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, சட்டவிரோதமான மது விற்பனை தடுக்கிறதுக்கு தான் டாஸ்மாக்ன்றதுல சில்லறை விற்பனைகள் வந்தது. ஸோ அது திரும்பியும் சட்டவிரோத மது விற்பனைகள்லாம் இங்க வரும், போலி மது விற்பனை வரும் அப்படின்னு பல விஷயங்கள் வருது. அப்படி ஒரு சூழல் தான் இந்த முடிவுனால கிடைக்க போதா? நிச்சயமா மேடம். அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள்
தேர்தல் அந்த வாக்குறுதியிலே என்ன சொன்னாங்க அப்படின்னா, படிப்படியாக மது விலக்கை அமுல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த படிப்படியாக மது விலக்கை அமுல்படுத்துவதற்கு உண்டான வேலைகள் கொஞ்சம் இப்போ 700 மேல் உள்ள கடைகளை மூடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இப்போ இந்த மதுக்கடைகள் அனைத்தும் தனியார் மயமாக்கப்பட்டால் நிச்சயமாக இந்த மது பழக்கம் அதிகமாக தான் ஆகும் ஒழிய கம்மியாகாது. காரணம், தனியார்மாக்கப்படும் போது அந்த தனியார் சம்பந்தமாக அந்த பார் வைக்கக்கூடியவர்கள், பார் நடத்தக்கூடிய முதலாளிகள் அவங்களுடைய அந்த வியாபாரத்தை பெருக்குவதற்கு உண்டான வேலைகளை பார்க்கும்போது மதுவுக்கு அடிமையானவர்கள் அதிகமாக ஆகும் ஒழிய கம்மியாக ஆகாது. ஆகையால் இந்த மதுவை தனியார் மையமாக ஆக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய தமிழ்நாடு வியாபாரி எங்க சங்கத்துடைய கம்மியா கோரிக்கை. கிடைக்குதோ குடிப்பவர்கள் குடிக்க போறாங்க. அவங்க எங்க கம்மியா விலை கம்மியா கிடைக்குதோ அங்கதானே போறாங்க இல்லையா? நீங்க இதுல என்ன இப்ப தனியார் வந்தா அப்படியே ஆறா ஓடும் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன? அதாவது மேடம், இப்போ நம்ம தமிழ்நாடுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மது விற்பனை வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா இன்னும் அதை நம்மளால் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல. எல்லாருக்கும் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அது தெரியும். அதே போல் இப்போ நீங்கள் நம்ம அரசாங்கத்தாலேயே அதை செயல்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் அதை தனியாருக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக அது அதிகமாக மது பிரியர்கள் அதிகமாக பொழுது இதை கம்மியாவதற்கு காரணம் இல்லை, வாய்ப்பு இல்லை மேடம். நான் ரங்கராஜன் அவர்கள்ட்ட கேட்கறது அப்படிதானா? மது பிரியர்கள் அதிகமா இருப்பாங்க, நிறைய பேர் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்களா? இன்னொன்னு, டாஸ்மாகை நம்பிதானே அரசே இயங்குது, எல்லா திட்டமுமே அதை நம்பிதானே இருக்கு. அப்ப ஏன் இதை வந்து போகணும்னு நினைக்கிறாங்க? இன்னும் விற்கணும்னு நினைக்கிறாங்களா? என்ன அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா நீங்க பார்க்குறீங்க? என்ன யோசிச்சிருப்பாங்க இது பின்னணியில்? முதல்ல மதுவிலக்கு என்ற ஒரு கொள்கைன்னா இதோட ஒரு பெரிய அரசியல் மோசடி எதுவுமே இருக்க முடியாது. ஒரு 40 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. சட்டப்படி மதுவிலக்கு இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் நடைமுறையில் எங்கேயாவது மதுவிலக்கு இருக்கா? படிப்படியாக தாண்டி யாரோ கடை வச்சுருந்தாங்க, யாரோ விற்றுந்தாங்க, போய் அரசாங்கமே குடியை கெடுக்கும்னு போர்டு போடுவாங்க, பாட்டிலில் போடுறாங்க. ஆனால் இவங்க அதிகமாக குடித்தாதான் அரசுக்கு அதிகமாக வருவாயின்னு இவங்களே உருவாக்குறாங்க. இதுவே ஒரு போலித்தனம் தானே. நீங்கள் ஏகபோக உரிமை ஹோல்சேலு தயாரிப்பும் இவங்க தான், ஹோல்சேலும் இவங்க தான், ரீட்டெயிலும் இவங்க தான். அரசே நேரடியாக அந்த தொழிலில் ஈடுபடுது. இதோட அந்த கொள்கைக்கு நேர் விரோதமாக அரசே செயல்படுதுன்னு நமக்கு வந்து கண்ணு முன்னால் தெரியுதில்ல. இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுகின்ற ஒரு சட்டம் எதுக்கு? மதுவிலக்கே தேவையில்லை, அதை ரத்து பண்ணிடலான்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து ப்ரொஹிபிஷன் விங்குன்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு இலாக்கா அவர் வச்சுருக்காங்க. எதுக்கு? நீங்கள் எல்லாரும் குடிக்கலான்னும் போது அவங்க டாஸ்மாக் கடை வாசல்ல நிற்பாங்க. ஆமாம், அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அவங்க போலீஸு, ஜீப்பு, வண்டி, அவனு வந்து செலவு ஏதாவது அவன் ஹராஸ்மெண்ட்டு தான். இதனால் வந்து நீங்கள் ஒன்று ரொம்ப தெளிவாக தெரியுது. 40 வருஷத்துக்கு முன்னால் என்ன சொல்லாங்க, 4 பக்கமும் எரியிற காப்பாற்ற முடியாது அப்படின்னு எரியுது. அதுக்கு இடையில ஒரு சின்ன கற்பூரம் மாதிரி தமிழ்நாடு மாட்டியிருக்கான். 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்தானே, இப்போ இன்னும் அதிகம் தானே. அந்த கற்பூரமே காணாமல் போச்சு, எல்லாமே எரியுது இப்போது. அப்புறம் எதுக்கு இந்த ஒரு கொள்கை? நான் என்ன சொல்கிறேன், அரசாங்கம் நேரடியாக 2 விஷயம் இருக்குங்க. நான் எல்லா ஊருக்கும் போகிறேன், பல ஊருக்கு போயிருக்கேன், இந்தியா முழுக்க போயிருக்கேன். அதெல்லாம் சர்வசாதாரணமாக பாம்பே, பெங்களூர் மாதிரி சாதாரண ஹோட்டலில் டீ காபி, சாய் கிங்ஸ் மாதிரி டீ காபி, லஸ்ஸி, மோர் குடிக்கிற மாதிரி வந்து ஒரு பியர் குடிச்சிட்டு போகிறாங்க, அழகாக வந்து போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம ஊரில் தான் குடிச்சேன்னு வெளியில் மற்ற ஆளுக்கு தெரியணும். ஏன்னா இங்கே மதுவிலக்கு இருக்குது. நான் குடிச்சே ஒரு கலாட்டை பண்ணணும், ஓவராக ஒரு ரகலை பண்ணி வாந்தி எடுக்கணும், யாருக்கிட்டே சண்டை போடணும், இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு கல்ச்சர். அழகாக வந்து குடிச்சிட்டு அழகாக வந்து போங்க. குடிக்கிறதுக்கும் குடிகாரன்னு இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. there's a difference between drinking and getting drunk. அந்த வித்தியாசம் தெரியாமல் இவங்க வந்து, ஏன்னா இங்கே வந்து மதுவிலக்கு இருக்குது, எங்கேயோ ஒரு வாய்ப்பு கிடைக்குதா பாருங்கள். ட்ரெயினில் பாருங்கள், ஏதோ ஒரு கலர் பாட்டில் ஒன்று இருக்கும், உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது, பிளாஸ்டிக் மக்கு வச்சுருப்பாங்க, அதில் தண்ணி. இந்த ஒரு பாட்டில் இவன் கையில் கப்பு இல்லை, மக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த பாட்டிலில் போட்டு அதிலே நேரடியாக குடிக்கிறாங்க. இதெல்லாம் சுகாதார கேடு. நான் என்ன சொல்கிறேன், இதை அடியோடு ரத்து செஞ்சு நீங்கள் 2 டானா இந்த ஒரு வேலை எதுக்கு? உங்களுக்கும் வருவாய் தேவையாக இருக்குது. இன்றைக்கி ஜிஎஸ்டி வந்த பிறகு அரசாங்கத்திற்கு பெட்ரோலு, இந்த டாஸ்மாக், இது 2 தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வருவாய் வருது. இந்த நல்ல திட்டங்கள் பாதி சொன்ன மாதிரி எல்லா நல்ல திட்டங்களும் இதில் வருவாயெல்லாம் வருது. சுகாதார கேடு. இந்த கடை பக்கத்தில்
பின்புறமாக எங்கேயா போய் ஒரு டஞ்சன் மாதிரி ஒரு கோவை மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு இவங்க குடிச்சிட்டு இருக்கானுங்க. என்ன சாப்பிட்றாங்க என்ன குடிக்கிறாங்க அவனுக்கே தெரியல, இருட்டாக இருக்குது. அழகாக பார் போடுங்க, ஏசி போடுங்க, மக்கள் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு நல்ல கௌரவமாக. முஸ்லீம் லீக் தலைவர் ஒருத்தர் அசம்பிளியில் பேச ஞாபகம் வருது. முன்பெல்லாம் கல்லுக்கடைக்கு போகிறவங்க தலையில் முக்காடு போட்டு ஒதுங்கி ஒதுங்கி போவான். இப்போ குடிக்காதவன் அப்படி போகிறான்டார். இது அவர் சொன்னது இது 15-20 வருஷத்துக்கு முன்னால். ஏன்னா இந்த குடிக்காதவனை பார்த்து இந்த குடிக்கிறவன்லாம் ஏளனமாக பேசுகிறான். ஏய் வந்து குடிச்சிட்டு போப்பா அப்படின்பா. இவன் பயந்து பயந்து குடிக்காதவன் ஓரமாக ஒதுங்கி போகிறான். அவங்க தான் இப்போ மெஜாரிட்டி ஆகிடுச்சு. நீங்கள் ஓப்பனாக அது வந்து மதுவிலக்கு சட்டத்தை ரத்து பண்ணுங்கள். நீங்கள் பாரா ரெஸ்டாரண்ட்டாக லைசன்ஸ் கொடுங்க. லைசன்ஸ் மூலம் அரசுக்கு வருமானம் வருது. ஜிஎஸ்டி டேக்ஸ் வருது. வேர்க்கடலை விற்றா கூட ஜிஎஸ்டி போடுறாங்க. இப்போ நாடு அப்படி தானே இருக்குது. ஒரு வேர்க்கடலை விற்றா கூட ஜிஎஸ்டி. அதுக்கும் அரசாங்கத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரியல. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஜிஎஸ்டி போடுங்க. உப்புக்கு ஒரு ஜிஎஸ்டி, அவர் மிளகா அப்படி தூங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு எல்லாமே பணம் வருது. போடுங்க. போட்டு நல்லா அழகாக நம்ம ஊரில் ரீஜெண்ட்டான்னு சொல்லுவாங்க. ரீஜெண்ட்டாக வந்து அழகாக வந்து நல்லா நீட்டாக குடிச்சிட்டு போட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம். அது பார்லேயும் வரலாம், எங்கே வேணாலும் வரலாம். அதுக்கு ஆள் வச்சுருப்பான், அவன் பவுன்சர்ஸ் வச்சுருப்பானுங்க, யாரோ வச்சுருப்பானுங்க. அது அவங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்தால் அவன் பார்த்துக்கிட்டோம். அழகாக நீட்டாக செய்யுங்க. பெங்களூரில் இல்லையா, பாம்பேயில் இல்லையா, நம்ம ஊர் மக்கள் தானே. நீங்கள் இது யாரை திருப்திப்படுத்துது சொல்கிறேன், யாரும் திருப்திப்படுத்துறது முழுசுமாவே தனியார்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறீங்களா? டாஸ்மாக் இல்லை, டாஸ்மாக்க நீங்கள் நல்லா ரிலாக்ஸ்டாக நல்லா நடத்துங்க இப்போ அப்படி சொல்கிறீங்களா? சார் சொல்கிற மது விலக்குன்னு சொன்னார். என்ன இப்போ என்னன்னா அரசு மதுவிலேருந்து விலக்கு. இப்போ லேட்டஸ்ட் டெசிஷன் அரசு மது கொடுப்பதுலேருந்து விலக்கு. அரசு மது டாஸ்மாக் என்னது 2003க்கு முன்னாடி அப்படித்தானே நிலைமை? இல்லை அதான் ஆமத்தும் என்ன ஆகுதுன்னா அரசு மது விலக்கு, அதுலேருந்து விலக்கு. அரசு விற்காது, ப்ரைவேட்டாக விற்கலான்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் ஒன்று உங்களுடைய மது விலக்கு சட்டம் எங்கே இருக்குது? இல்லை ரத்து பண்ணுங்கள். ரத்து பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல பார் வைக்கட்டும். சுற்றுலா பயணிகள் வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு பியர் குடிக்கிறாங்க, அதை குடிக்கிறாங்க, அங்கே 4 பொருள் வாங்குறாங்க, ஹோட்டலில் சாப்பாடு வாங்குறாங்க, திங்குறாங்க. வருவாய் எப்படி லைசன்ஸ் ஃபீலாம் வந்துட்டு போகுது. அழகாக நீட்டாக செய்யுங்க. இது யாரும் திருப்திப்படுத்தாது. அது நோக்கி போனா இல்ல அது டாஸ்மாக்கையும் நீங்க முழுசா விட முடியாது. ஏன்னா அங்க ஊழியர்கள் இருக்காங்க. அவர் சொல்ற மாதிரி அது வேற தொழில், வேற துறைக்கு மாத்தலாமே. வேற துறைக்கு மாத்த முடியும், அவங்களும் வரவேற்பாங்க. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 50% குறைக்கும் போதே நீங்க அதை தான் செய்யணும். இல்ல அவங்களும் பல பேர் வரவேற்கலாம். என்ன அந்த கடையில நமக்கு சரக்கு இருக்கு, சைடில் மடிச்சிக்கலாம், அது ஒரு லாஸ், அது விட்டுருங்க. அதுக்குள்ள போல ஆனா நீங்க வந்து வேற துறைக்கு மாத்தினா அவங்களும் வரவேற்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு உண்டான அந்த அரசு பாதுகாப்பு, அரசு சம்பளம் மற்றும் அலவன்ஸு மற்ற பெனிஃபிட் எல்லாம் அவங்க வந்து அரசு ஊழியர் போல் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. இந்த டிபார்ட்மெண்ட்டே டாஸ்மாகே காலி பண்ண வேண்டியது தான். மூடு நடத்துடுங்க. இந்த லைசன்ஸ் விலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ரத்து பண்ணுங்க. இதுக்கு மாதிரி நான் கவர்மெண்ட் நான் வருஷம் பாருங்க பாலிசி நோட், மத விலக்கு பாலிசி நோட் போடுறாங்க. ப்ரொஹிபிஷனில் என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க, இவங்க வந்து என்னெல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. எதுக்கு இந்த நாடகம்? யார் வந்து ஏமாற்று பார்க்குறாங்க, யார் இதில் திருப்தி அடைஞ்சாங்க? ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க, படிப்படியாக பண்ணணும், 500 கடை இது பண்ணுவோம்னாங்க. அதோடு நின்று போச்சு. அதை தாண்டி போகல. அதில் கூட பாதி கடை ஹைவேல போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஹைவேக்கு இந்த பக்கம் மெயின் ரோடில் இல்லைன்னா அந்த சைடில் ஸ்டேட் ரோடு, இந்த ரோட்லேயும் தெரியாது, அந்த சைடில். ஆமாம், அந்த சைடில் பார்த்தா போர்டு வச்சு அங்கே வித்துட்டு இருக்கான், ஹைவேல இல்லையா. இது என்ன ஏமாத்து வேலை? இது யார் ஏமாத்துறாங்க? எல்லாருக்கும் தெரியுது, குடிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுது எப்படி குடிக்கலாம், எப்படி வாங்கலாம், எப்படி பண்ணலான்னு. நீங்கள் வந்து ஒரு பாலிசினா அது ஒன்று அமல்படுத்தணும். சரியா அமல்படுத்த முடியலன்னா நீங்கள் இது கூட கேவலம் எதுவுமே கிடையாதுங்க. அரசு வந்து நீங்கள் வந்து உற்பத்தி செஞ்சு நீ விற்கணுன்ற அவசியம் என்ன இருக்குன்ற நாங்கள் அன்புமணி ராமதாஸ் நான் வேறுபடுறேன். இப்ப நீங்க முன்ன ஆட்சி காலத்துல வந்து ஆலைகளும் வந்து அவங்களுடைய அரசியல்வாதிகள் வசம் இருந்தது, இப்பவும் இருக்குன்னு பாக்குறோம். ஆனா இப்ப இன்னும் ஒரு செட்டில் ஆகாத ஒரு சூழ்நிலை இன்னும் இந்த சைட்ல இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. தாவேகா தரப்புல யாராவது மதுபான ஆலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்களா நமக்கு தெரியாது. இவ்வளவு நாளா நீங்க கொள்முதல் பண்ற இடமும் அரசியல்வாதிகளா இருக்கு, அது நடத்துறவங்களும் டாஸ்மாக் நடத்துறவங்களும் டெண்டர் விடுறவங்க எல்லாமே எடுக்கிறது எல்லாமே கட்சிக்காரங்கள், இப்படி எல்லாம் தான் நம்ம சொல்லிட்டு வரோம். பட் இன்னைக்கு அந்த நிலையில இருந்து அது மாத்தி நீங்கள் முக்கியமான டாபிக் வந்தீங்க. இதுதான் அடுத்த முக்கியமான டாபிக். இந்த டாஸ்மாக் வந்து ஊழலுக்கு ஒரு ஊற்றுக்கண். இதில் தான் ஏடிஎம்கே டிஎம்கேயும் பல 100 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. அதை வச்சு கட்சியை நடத்துறது, அவங்க வந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் வந்து இந்த டாஸ்மாக் வைத்து கொண்டு இந்த வருவாய், அரசுக்கு வந்து வருவாய் வந்து ரொம்ப குறைவு. இதோட
நல்லபடி நீங்கள் அமுல்படுத்தினா 70,000 கோடி 80,000 கோடி கூட வரலாம். ஆனால் அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் மேக்ஸிமம் கரப்ஷன் யார் யாருக்குள்ளோ டிஸ்டிலரி கொடுத்தாங்க. இங்கே இங்கேருந்து வந்தாருன்னு தெரில, அவர் மேற்பார்வைன்னு போட்டாங்க. உங்களுக்கு தெரியும் யார் அந்த முடிவு கொடுத்தாங்கன்னு. அவர் ஏன் இதில் வராருன்னு தெரியல. இப்படிலாம் விசித்திரமான முடிவுகள். அவருக்கும் இந்த மது விலக்கு இந்த டாஸ்மாக் என்ன சம்மந்தம் நமக்கு தெரியல. ஆனால் அதுவும் நடந்தது. இப்போது மேக்ஸிமம் கரப்ஷன் தமிழ்நாட்டில். அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சிஎம் நினைக்கிறார் இது கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மெஸ். இந்த மெஸ்ஸு அரசாங்கம் ஏன் இதை தயார் பண்ணி நம்ம விட்டு இந்த கெட்ட பேரில் அவ பேர்லாம் வரணும். தனியார் இருந்தால் அவங்க விற்றுட்டு போகிறாங்க, குடிக்கிறவங்க குடிச்சிட்டு போகிறான், அது போட்டோம். அரசு இது நேரடியாக இருந்தால் ஊழலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அடியோடு அறுத்துட்டோம்னா இந்த ஊழலுக்கு ஒரு பெரிய ஒரு கருவி டாஸ்மாக். இதை அடியோடு அடிச்சுட்டாங்கன்னு வைங்க, அப்போது ஒரு பெரிய லெவலில் கரப்ஷன் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மோட்டிவாக இருந்தால் நல்லது. ஆனால் இது ஒரு பாதி ஏன் பண்ணுறாங்கன்னா, பார்த்துட்டு எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு மிச்சம் மீதி 50% என்ன விளைவு வருதுன்னு பார்த்துட்டு இங்கே பெரிய இந்த நகரங்கள்லாம் அதில் பண்ணிவிட்டு அடுத்த 50%ம் நீங்கள் இதே மாதிரி போனால் ஒரு வருஷத்தில் அதையும் முடிவாங்கன்னா, இவங்க தனியார் வசம் கொடுத்துக்கிறதுனா அரசாங்கத்துக்கு என்னங்க வேலை? நான் உங்களை பச்சையாக கேட்குறேன், சாராயம் தயார் பண்ணுறது விற்கிறது அரசாங்கத்தோட வேலையா? இதோட ஒரு கீழ்த்தரமான வேலை இருக்க முடியுமா? பாரதி சார் கரெக்டான கேள்வி தானே. என்னத்துக்கு இது அரசாங்கம் இதை இந்த வேலையை கையில வச்சுக்கிட்டு இருக்கணும்? ஸோ முதல்ல ஒரு 50% கொடுத்து பார்ப்போம், அது என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு. ஏன்னா இன்னும் கிராமப்புறங்களை நோக்கி போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ இதை முதல்ல நகர்ப்புறங்கள் சைடில் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா முழுசாவே கொண்டு வருவோன்ற ஐடியாவில் இதை செஞ்சிருக்கலாம். ஒன்று. இன்னொன்று, மாநிலங்கள் பிற மாநிலங்கள்லாம் தனியார்கள் தான். இப்போ பாண்டிச்சேரியிலே பார்த்தீங்கன்னா தனியார் விற்பனை தானே இருக்குது, அங்கெல்லாமும் மது விற்பனை இருக்குது. அதுக்கு வர வரி மட்டும் கலெக்ட் பண்ணிப்பாங்க, தனியார் தானே பண்றாங்க. அங்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே வராம தானே இருக்கு. அப்ப ஏன் இதை செயல்படுத்த கூடாது? நீங்க வெறும் டாஸ்மாக் ஊழியர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூனா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சு தான் இருப்பாங்க, அதை கண்டிப்பா சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி அந்த பாயிண்ட்டை விட்டுட்டீங்கன்னா வேற என்ன வேலிட் பாயிண்ட் இருக்கு இது வேண்டான்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட? இப்போ அரசாங்கம் 717 கடையை நாங்க மூடுறோம்னு அறிவிச்சாங்க. ஆமா, ஆட்சிக்கு வந்த உடனே மக்களுக்கு நல்லது செய்யறோம், பெண்களுக்கு நல்லது செய்யறோம். இப்போ கோயில் வழிபாட்டு தலங்கள் வேற வேற இடம், பள்ளிக்கூடங்கள் இங்க இருக்கிற இடத்துலலாம் நாங்க ரத்து பண்றோம். இப்ப 717 கடையை நீங்க மூடுறேன்னு சொன்னவங்க இப்ப 2500 கடையை தூக்கிட்டு போய் தனியாருக்கு ஒப்படைக்க போறேன்னு சொல்றதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? கடையை மூடுறீங்களா, கடையை கொடுக்குறீங்களா? கடையை நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னா இப்ப இருக்கிறதுல பாதியை கொடுக்குறாங்க, அட் பிரசன்ட் இருக்கிறதுல தானே கொடுக்குறாங்க. நீங்க இருக்கிறத மூடுறதுதான் நல்லது. நீங்க தனியாருக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கறதுன்றது இன்னும் நிறைய தனியார் அதிகப்படுத்த போறீங்கன்னு அர்த்தம். தனியாருக்கு நிறைய லாபம் உருவாகிறது மற்ற நீங்க அதிகப்படுத்த போறீங்கன்னு அர்த்தம். நீங்க கேரளால மதுபான விற்பனை என்பது அரசு செய்யுது, அங்க தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, அங்க பணி நிரந்தரம் இருக்கு, அங்க கண்ட்ரோல் இருக்கு, அரசு மேனேஜ் பண்ணுது. மதுவை விற்கணுமா வேணாமான கொள்கை அடிப்படையில அரசாங்கம் மதுவை விற்க கூடாது, அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்லை. ஆனா நீங்க ஒண்ணு என்னன்னா 2003 2026 வரை அரசினுடைய கஜானாவை இதன் மூலம் மட்டுமே நிரப்பி இருக்கிறார்கள். இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த அரசு கஜானாவை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு இவங்க டெண்டர் விட போறாங்க, எக்ஸைஸ் டியூட்டி மற்றது வேட் என்னென்ன வரி இருக்கோ போட போறாங்க. தனியார் கடை கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு பணத்தை ஒரு கடைக்கு வசூல் பண்ண போறாங்க, லைசன்ஸ் பண்ண போறாங்க, நிறைய வியாபார பணம் சம்பாதிக்கிறதுக்குரிய வழியா மாத்த போறாங்க. வருவாய் என்பது குறைப்பதற்குண்டான திட்டத்தை நோக்கி போக மாட்டாங்க. வருவாயை மேலும் எப்படி அதிகப்படுத்துவது என்பதை நோக்கி மட்டுமே போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த கடையை கொடுத்துட்டு ரெஸ்டோ பார்ஸையும் கொண்டு வந்துட்டு இன்னும் நிறைய அதிகப்படுத்தலாமான்றத பத்தி தான் யோசனையில் இருக்காங்க. அப்ப இவங்க கடையை மூடுவது, கடையை தனியார்ட்ட படிச்சுட்டு மதுவை ஒழிப்பது, போதையற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதுன்றது தோற்றத்திலையும் சரி செயல்பாட்டிலையும் சரி எந்த எண்ணமும் கிடையாது. சீனி பாண்டியன் சார், அதாவது இப்போ நீங்க வருவாயை அதிகரிப்பதற்கான வழிதான் இது, பாதி பாதி அப்படிங்கிறது. இப்போ முழுசா தனியார் வசம் போனா சரியா போயிடுமா? அதாவது மேடம், இப்போ நம்ம வருவாய் அதிகரிப்பதா இல்லை பொதுமக்களுடைய நலனா?
அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் நலன் கருதி நம்ம அந்த தனியார் துறைக்கு இதை ஒப்படைக்கணும் அப்படின்னா அது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகள் கிடையாது. ஏன்னா இப்போ 2003 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து எந்த நோக்கத்துக்காக தனியார்கிட்ட இருந்து அரசாங்கத்துக்கு கொண்டுட்டு வரணும் வந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அன்றைய காலகட்டத்தில் அதில் டெண்டர் விடும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா பல முறைகேடுகள் 2003க்கு முன்னாடி தனியாரிட ஒப்படைக்கும் போது அதில் பல குளறுபடிகள் பல முறைகேடுகள் இருந்ததுனால தான் அப்படிதானே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அது தோண்ட தோண்ட அதாவது கொள்முதல்ல இருந்து வாகனத்துல இருந்து பணி நியமனத்துல இருந்து டெண்டர்ல இருந்து அததான் மேடம் நம்ம இன்னைக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அவ்வளவு விஷயங்களை இன்னைக்கு கூட கரெக்ட் மேடம் கரெக்ட். அதாவது அதற்காகத்தான் நம்மளோட புது முதல்வரை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அதை வந்து மக்களுக்கு உண்டான ஆட்சியை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்குண்டான முதல்வரும் நமக்கு இப்போ அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மக்களுடைய நலனை கருதி கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அதைத்தான் நம்ம சிந்திக்கணும். மக்களுக்கு என்ன பண்ணலாம் இதை இப்போ மக்களுக்கு நலன் நோக்கி சிந்திக்கணும்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் சார், அதுதான் மேடம். படிப்படியாக மதுவிலக்கை அமுல்படுத்தணும். இப்போ கடைகளை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் குஜராத் மாநிலத்தில் மது கிடையாது, அங்கே மக்கள் வாழலையா. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சுதந்திரம் வாங்கின ஒரு 23 ஆண்டுகள் நம்ம தமிழகத்திலையும் மது கிடையாது. இல்லை அங்கேயுமே இப்போ வந்து நீங்கள் வந்து கள்ளச்சாராயம் பற்றி பேசுகிறாங்க, மதுகா அந்த மாதிரி குடித்து இறந்தவர்களை பற்றி நம்ம எல்லாம் அதாவது மேடம் சொல்கிறோமோ அந்த மாநிலங்கள் இல்லை மேடம். அதாவது இறப்பு ஆக்சிடென்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது மேடம். ஆனால் இந்த மதுவினால எவ்வளவு பாதிக்கப்படுகிறாங்க மக்கள். நம்மளுடைய தமிழகத்திலே பார்த்திங்கன்னா பல பெண்மணிகள் பல அம்மாமார்கள் இந்த மதுவை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஓட்டு போட்டவங்கலாம் கிராமவாசிகள் ரொம்ப பேர். அது உங்களுக்கும் தெரியும், சாருக்கும் தெரியும். ஏன்னா கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா 500 600 சம்பாரிச்சிட்டு வீட்டுக்கு 300 தான் கொடுக்குறாங்க. 300 அவங்க டாஸ்மார்க்கே கொடுத்துட்றாங்க. எவ்வளவோ தாய்மார்கள் வந்து இந்த டாஸ்மார்க்கால் இன்னும் தன் கை குழந்தைகளுக்கு பால் வாங்க கூட காசு இல்லாத அளவுக்குலாம் இன்னும் ஒரு குட்டி கிராமத்தில் நடக்குது. அப்போ இதெல்லாம் மாறணும் அப்படின்னு தான் நம்ம ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அப்போ இந்த நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் மது பழக்கத்திலிருந்து மக்களை விடுவிக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிதான் சிந்திக்கணும். இப்போ நம்ம டிராபிக்கே மாறிடுச்சு. இல்லை வருவாயும் வேணும், மக்களையும் அதாவது மேடம் அப்ப இது வந்து உடனடியா நடக்காது, கொஞ்சம் கொஞ்சம் ஏத்தி இப்படிதானே பேலன்ஸ் இல்ல. கரெக்ட். இப்போ வருவாய் வந்து நம்ம டாஸ்மார்க்ல இருந்து தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ விஷயங்களில் வருவாய் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு மட்டும் நான் ஒரு 3000 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தது இப்போ ஒரு 5000 ரூபாய் ஆகிப்போச்சு. இந்த மாதிரி வருவாய் கூட கொஞ்சம் கூடிக்கிட்டு தான் போகுது. இந்த வருவாய் வந்து டாஸ்மார்க்கை பொறுத்தளவில் வருவாய் வந்து மக்களை சீர்திருத்தக்கூடிய இந்த வருவாய், இதை வந்து நம்ம படிப்படியாக குறைக்கணும் ஒழிச்சு. இப்போ நம்ம டிராபிக்கே மாறிட்டோம். அதாவது மதுவிலக்கு என்ற ஒரு நிலைமை மாறி தனியாரா அரசாங்கமா அப்படிங்கிறது வந்துட்டோம். அதனால் தமிழக முதல்வர் அவர்கள் மது விலக்கை அமுல்படுத்துவதற்கு, அதாவது முழுசாக முடியாது. ஐயா அன்புமணி ராமதாஸ் கூட ஒரு பேட்டியில் இப்போ கொடுத்துருந்தாங்க. அதாவது இதை மது விலக்கை படிப்படியாக குறைக்கணுமோ ஒழிச்சு இதை தனியார் ஆக்குவதா இல்லை நாங்கள் கவர்மெண்ட்டே நடத்துவாங்கிறது வந்து இது மக்களுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயங்கள் கிடையாது. அதாவது இல்ல மேடம் டாஸ்மாக்ல ஊழல் அப்படிங்கிறது அங்க வந்து என்ன சொல்றது அப்படியே பயங்கரமா ஊறி போயிடுச்சு. ஆமா, அதுல இருந்து மீட்கணும் அப்படின்னா இன்னொன்னு கொண்டு வந்து அப்பதான் அது சரியாகும்ன்ற ஒரு யோசனை கூட ஒரு அரசாங்கத்தால இதை சரி பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா மேடம்? நான் கேக்குறேன், ஒரு அரசாங்கத்தால வாங்க கூடாதுன்னு சொன்னோன்னு ஒரு போராட்டத்துல வந்தாங்களா? இப்ப எங்கேயுமே இப்ப லஞ்சம் வாங்க கூடாதுன்னு வருவாய்த்துறையினர் எல்லாம் வெளில வந்து உட்கார்ந்தாங்களா? நாங்க நீங்க வந்து வரவேற்கிறோம், சாப்பாடு போடுறோம், அதுக்கெல்லாம் நாங்க எங்க இருந்து பணம் போறதுன்னு ஊழியர்களே கேட்டாங்களா? ஆமா மேடம். இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வந்து இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. இப்ப இவங்க கேக்குறாங்களா நாங்க இப்ப எங்களுக்கு வந்து ஒரு வேலை இன்னொரு வேலையை கொடுங்க, இப்ப எங்களுக்கு என்ன பண்ணீங்க 23 வருஷமா நாங்க கஜானாவை ரொப்பணும், இப்ப எங்களோட சேலரி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்களா? ஆமா. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா இப்ப எல்லா பக்கமும் பிரச்சனை வரும்பொழுது நீங்க வருவாய்ன்ற ஒண்ணு ரொம்ப அடிப்படையா இங்க தேவையா இருக்கு இல்லையா? ஆமா மேடம், வருவாய் தேவைதான். ஆனால் இதை வருவாயை வந்து நீங்க அரசாங்கமே அதை சரி கட்டி கொண்டுட்டு போறது தான். அதாவது இன்னைக்கே நீங்க மதுவிலக்கை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி
நம்ம உடனே அதில் வரல. மதுவிலக்கை படிப்படியாக குறைக்கணும். ஓகேவா மேடம்? அதே நேரத்தில் பல வருஷமா நம்ம குறைச்சிக்கிட்டு ஆமாம் எனக்கு இது கேட்டே ரொம்ப வருஷமா நம்ம படின்னு முதல்வர்கள் தான் மாறினாங்களே தவிர இன்னும் அந்த எந்த படினே அதான் மேடம். இப்போ அதுதான் நம்ம இந்த மதுவிலக்கு படிப்படியாக குறைக்கணுங்கிற விஷயத்தோட இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம். எப்படின்னா இது அரசாங்கமே நடத்தினா கரெக்டாக இருக்குமா, இல்லை இதை தனியாருக்கு விட்டு இந்த தொழிலை வந்து வேறு மாதிரியா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு போகலாமா அப்படிங்கிறதுல இப்போ நம்ம வாக்குவாதத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இதுக்கு முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிப்படியாக குறைக்கிறது அதுதான் முடிவாகுமே தவிர இதை வந்து நம்ம தனியாருக்கு விட்டுட்டு தனியார் வந்து எப்படி நீங்கள் ஒரு தொழில் இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு தொழிலை கொடுக்குறீங்கன்னா நான் அந்த தொழிலை பெருக்கணும் தான் நினைப்பேன். அரசாங்கமே எனக்கு ஒரு தொழிலை கொடுக்குதுன்னா அரசு நடத்தியே இப்ப கிட்டத்தட்ட இப்ப நீங்க 2003க்கு அப்புறம் 23 வருஷங்களா நடத்திட்டு இருக்காங்க அரசு நடத்தி ஒன்னும் எந்த இவங்களும் சார் சொன்ன மாதிரி இதுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்த தடுப்புக்கான துறைகள்லாம் இருந்துமே குடிப்பவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் போகுது. இன்னும் பல டைரக்ஷன்ல பலவிதமா போதைங்கிறது வந்து பலவிதமா இன்னைக்கு பெருகி பல்கி நிக்கிறதே தவிர எங்க குறைஞ்சிருக்கு. சரி மேடம், தனியார் வர்றதுனால மட்டும் இன்னும் பெருகிடும் அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஆமாம் மேடம். இப்போ நீங்கள் வந்து அரசாங்கமே இதை கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வர முடியாத சூழ்நிலையில் இதை நம்ம தனியார்கிட்ட கொடுக்கும்போது இன்னும் நீங்கள் வந்து குடிப்பழக்கங்க அதிகமாக தானே ஆகும். நீங்கள் எப்படி கம்மியாகும்னு சொல்ல முடியும்? இது வந்து அதிகமாக தான் ஆகும். தனியார்கிட்ட இது போகும்போது அந்த தொழில் வந்து இன்னும் அவரவரை ஒவ்வொரு முதலாளி மாதிரி அந்த அளவுக்கு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு போகும்போது இது அதிகமாக தான் ஆகும் மேடம். சரி ரங்கராஜ் சார், அதாவது இப்போ தனியார்கிட்ட முழுவதுமாக கொடுத்தாலும் சிக்கல் அப்படின்னு வந்து இவங்க எல்லாம் சொல்றாங்க. இன்னும் குடிப்பவர்கள் அதிகரிப்பாங்க, அரசால ஏன் இதை கண்ட்ரோலே பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்களா? அது நீங்க என்ன? ஏற்கனவே தனியார்கிட்ட தான் இருந்தது. ரீட்டைல் ட்ரேடு தனியார்கிட்ட தான் இருந்தது. அவங்க கடை வந்து ஏலம் எடுப்பாங்க, அந்த ஏலத்தில் அவங்கள பேசி எடுப்பாங்க, இது எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரீட்டைல் ட்ரேடு அரசாங்கம் எடுக்கலை. 20 வருஷத்துக்கு முன்னால் ரீட்டைலும் எடுத்துக்கிட்டாங்க. எப்படி இருக்குன்னா, நான் வந்து மதுவிலக்கு அமுல்படுத்தினேன், ஆனால் நான் வந்து தயார் பண்ணுவேன், நான் மொத்த வியாபாரி நான் எடுத்துப்பேன், சில்லறை வியாபாரி நான் எடுத்துப்பேன், சைடில் சின்னதாக கூடிய கெடுக்கும்னு போடுவேன். இது என்ன நாடகம்? கூட தெரியாது. இது எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்றேன். எவ்வளோ பெரிய ஃப்ராடு. இந்த ஃப்ராடை 40 வருஷம் நடத்திட்டு இருக்காங்க, மக்களும் அதை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது ஒரு வெக்கக்கேடு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு அரசாங்கம் எதுக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் தயார் பண்ணுற வேலையா? அரசாங்கம் வந்து நல்ல திட்டம் செய்யணும், நல்ல கல்வி கொடுக்கணும், அணை கட்டணும். இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்த அரசாங்கம் 23 வருஷமா ஒண்ணு பண்ணிட்டோம். அப்ப திடீர்னு அதை வந்து அதை மாற்றணும்னு சொல்கிறேன். அதுதான் மாற்றம். இல்லை இந்த மாற்றம் நான் சொன்னேன்னா, மாற்றம் இருந்தது இந்த போலியான இந்த நாடகத்தை இது வந்து முடிவு நடத்தணும். இது ஹை டைம். இது என்னதுக்கு? இது ஒரு ஃபார்ஸ் இல்லை. இது ஒரு அரசியல் மோசடி. இது ஏன் தொடர்ந்து நடத்தணுன்ற எல்லாருக்கும் தெரியுது. எல்லாரும் குடிக்கலான்னு. குஜராத்தில் கூட சொன்னாங்க, குஜராத்தில் குடிக்கிறாங்க, நான் பார்த்தேன். குஜராத்லேயும் மது அவைலபிள். தமிழ்நாடு அங்கேயும் பேருக்கு காந்தி பிறந்த மண்ணுன்னு சொல்லிட்டு மதுவிலக்குன்னு பேருக்கு வச்சுருக்காங்க. ஆனால் நடைமுறையில் இல்லை, எந்த ஊர்லேயும் கிடையாது. ஆகவே இது ஒரு போலியான தேவையற்ற ஒரு சட்டம். நீங்கள் எழுதில் மதுவிலக்கு தளர்த்தின போது அப்போது எல்லாம் குரல் எழுப்பினாங்க. ஒரு சமுதாயம், ஒரு ஜென்ரேஷன், 2 ஜென்ரேஷன் வந்து 3 ஜென்ரேஷன் வந்து மதுன்னு என்ன தெரியாத தமிழ்நாட்டில் கொண்டு வரீங்க. ஆனால் கொண்டாச்சு. இப்போது 40 ஆண்டுகளாக மதுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. 5000 10,000 கோடி வருவாய் இருந்தால் 20,000 30,000 கோடி 40,000 50,000 கோடிக்கு வந்திருக்குன்னா அதிகம் தான் இருக்கு. யாருக்குல்ல அதிகம் இல்லை யார் விற்கலான்னு நான் சொல்ல. நீங்கள் இப்படி வாங்கி இப்படி விற்கிங்களா, அப்படி வாங்கி இப்படி விற்கிங்களான்னு மொத்தம் ரெவென்யூ சொல்கிறேன். 10,000 கோடி இதில் வந்துட்டு இருந்தது. இப்போ 20,000 கோடி ஆச்சு, 30,000 கோடி ஆச்சு, 50,000 கோடி ஆச்சு. அது கூட்டிகிட்டு தானே இருக்குது. அரசாங்கம் எடுத்ததுனால அது குறைஞ்சிச்சான்னு கேட்குறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அரசாங்கம் இது அரசாங்கமே எடுத்துக்கிட்டதுனால 10,000 கோடிக்கு வருவாய் வந்துட்டு இருந்து 5,000 கோடியாக குறைஞ்சதுன்னா நீங்கள் நியாயம் சொல்லலாம், நீ கண்ட்ரோல் பண்ணி நீ குறைக்கிறீங்கன்னு. ஆனால் அதிகரிச்சுட்டே இருக்குது. இன்னும் அதிகரிக்கணும்னு தான் அரசாங்கத்தோட விருப்பம். ஒரு 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 பண்டிகை வருதுன்னா அன்னைக்கு 2 மடங்கு கூட வருது. இது அப்போ மக்கள் அதை நோக்கி போகிறாங்க. மக்கள் அதை நோக்கி போகிறாங்க. நீங்கள் பெண்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் நல்ல குடும்பங்களில் இருக்கிற பெண்கள்லாம் குடிக்கிறதுல ஓகே. ஆனால் ஐடி துறையில் பணியில் இருக்கிற பெண்கள் நான் ஏன் குடிக்கக்கூடாதுன்னு அவங்களும் பாரில் போய் குடிக்கிறாங்க. ஒன்று நீங்கள் எல்லா ஊர்லேயும் இருக்குது, பெங்களூரு சென்னை எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் பாரில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10ல் 4 பேர் பெண்கள் இருக்காங்க பாரில். ரெண்டாவது இன்னொரு கேடுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 4 ஸ்டார் ஹோட்டலில் போய் நீ வந்து குடிக்கணும். இன்றைக்கி பாரில் போனீங்கன்னா நான் குடிக்க மாட்டேன்.
நான் குடிக்க கிடையாது, நான் சிகரெட் கூட குடிக்க மாட்டேன். ஆனால் ஒரு இவ்வளோ வந்து ஒரு இந்த குவான்டிட்டிக்கான ஒரு விஸ்கி ஊற்றுனாங்கன்னா அதில் வெளியில் நீங்கள் ஒரு பாட்டில் விஸ்கி வாங்கலாம். உண்மையா இல்லையா? அந்த பாரில் இவங்க வந்து தம்மா தூண்டு விஸ்கி ஊற்றிட்டு ஒரு பெக்கு 500 600 வாங்குறாங்க. அது 400 நீங்கள் பாட்டிலே வாங்கிடலாம். என்ன விலை எனக்கு தெரியாது, சார் தான் சொல்லணும். அது பாட்டிலே வாங்கிடலாம். இது ஏன் இது வந்து இது நமக்கு வந்து இது தவறுன்னு தெரியலையா? நீங்கள் சாதாரண ஹோட்டலில் அவங்க வந்து ஒரு பாட்டில் பியர் வாங்கி அழகாக 2 பேர் ஷேர் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு நீங்கள் அதுவும் பார்க்கணும். நீங்கள் விலைவாசி ஏற்றம்னா அவங்களுக்கும் ஒரு ஏற்றம் தான். அவங்க ஹோட்டலில் போய் 2000 ரூபா கொடுத்து ஏதோ குடிச்சிட்டு வரணுன்றதுக்கு அவங்க அவ்வளோ செலவு பண்ணதில்லை. ஒரு 100-150 ரூபாயில் ஒரு சாதாரண ரெஸ்டாரண்ட்டில் ஏதோ ஒரு பியரோ கொடுத்தா ஒன்று குடிச்சிட்டு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அவங்களுக்கும் விலைவாசி ஏற்றம் அவங்களும் பாதிக்குது இல்லை? நீ குடிக்கிறவங்க அதிகம்ல, நான் அவன் சார்பாகவும் சொல்கிறேன். நான் அவனும் அதிகமாக இருக்காங்கல்ல அந்த பாப்புலேஷன். நீ அவனை ஏன் நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல் போக வைக்கிறீங்க? முந்தைய ஆட்சி காலங்கள்ல மது விலக்குன்னு சொன்ன ஒரு அறிக்கையில சொன்னதே அடுத்த தடவை மது விலக்குன்றதே எடுத்துட்டாங்க. இப்ப திமுக ஒரு தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு அடுத்த தேர்தல் அறிக்கையில அதை எடுத்துட்டாங்க. சோ அதுவும் நான் தான் சொல்ல வரேன். போன ஆட்சியில கனிமொழி கேட்டாங்க கடை ஏனி மூடலன்னு. பூர்ண மது விலக்கு நாங்க தேர்தல் அறிக்கையில சொல்லலையேன்னாங்க. கவனிச்சிங்களா? அப்ப ஏன் போடல? இது வந்து செய்ய முடியாது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பூர்ண மது விலக்கு இட் இஸ் நாட் பாசிபிள், ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஒரு 40 ஆண்டுகளாக மது வந்து எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. இனி நீங்கள் அந்த கதவை அடைக்க முடியாது. நீங்கள் அது வந்து இட்ஸ் எ ஃபெயில்டு பாலிசி. அதை வந்து ரத்து பண்ண வேண்டியது தான். ஏன்னா நீங்கள் அதை உண்மை ஏற்றுக்கிட்டு செஞ்சாலும் தப்பு இல்லை, வெளிப்படையாக இருங்க, ஓப்பனாக இருங்க. அதில் இது வந்து அமல்படுத்த முடியாது மது விலக்கு, எல்லாருக்கும் தெரியுது. அதனால தான் அவன் தேர்தல் அறிக்கையில் போடல. திமுக போட்டால் அதிமுக போட்டாங்களா? பூர்ண மது விலக்கு இருக்கா நீ காட்டுங்க. திமுக போடலையே. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அதுக்கு? மக்கள் அது தெரிஞ்சு தானே அவங்க வாக்களிக்கிறாங்க. இது செய்ய முடியாது மக்களுக்கும் தெரியுது, அவங்களுக்கும் தெரியுது. 700 கடை என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமாக அந்த ஜியோ இருக்குது. பள்ளிக்கூடம் பக்கத்தில், மசூதி கோயில் பக்கத்தில், ஒரு பஸ் டிப்போ பக்கத்தில், இது பக்கத்தில் 100 மீட்டர் தள்ளி நீங்கள் நீர்மூழ்கிக்குள்ளே இருந்த ஒரு கடை இருக்கக்கூடாதுன்னு 25 வருஷமாக அவர் இருக்கிற ஒரு ஜியோவை இப்போ அமுல்படுத்தியிருக்காங்க. அந்த கடையை மூடல. நீங்கள் இந்த பள்ளிக்கூடம் அருகில், மந்தவெளி பஸ் டிப்போ மாதிரி அது அருகில், ஒரு மசூதி கடையில், ஒரு கோயிலுக்கு அருகில் இந்த 100 மீட்டர் அதுக்குள்ளே நீங்கள் போட முடியாது. ஆனால் நீ வெளியே போடலாம். அது மூடு விழா கிடையாது. அதுதான் அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த கொள்கையை ரத்து செய்ய வேண்டிய ஹை டைம். இந்த நாடகம், இந்த ஹிப்போக்ரஸி, இந்த மோசடி, இது வந்து அரசாங்கத்தை செய்யக்கூடாத ஒரு தொழில். அப்ப வேற தொழிலாம் செய்ய ஆரம்பிச்சிடலாமா? பணம் வரணும்னு நீங்க என்ன சொல்ல நினைச்சீங்களோ அதை சொல்லிடுங்க, நான் முடிக்கணும். நீங்க அது என்ன நடுவுல நம்ம கட் ஆயிடுச்சு. நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அதை சொல்லி முடிச்சிருங்க. இல்ல, தமிழ்நாட்டுல இந்த 23 வருஷம் கஜானாவை நிரப்பிய இந்த ஊழியர்களுடைய குடும்பங்களுக்கு பதில் சொல்லாம தனியாருக்கு கொடுத்து அரசாங்கம் லாபம் சம்பாதிக்கிறத மட்டும் நோக்கமா வச்சிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு கலெக்ஷனு 150 கோடி வருவாய் அரசுக்கு. வாரத்தில் 250லேருந்து 400 கோடி. தீபாவளி பொங்கலுக்கு 1000 கோடி. நாங்கள் சொல்கிறோம், தமிழ்நாடு முழுக்கக்கூடிய 4000 கடையை மூடும். உங்களுக்கு வந்து மது என்ற விஷத்தை கொடுத்தா சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் தனியார் கொடுக்க போறீங்க. கொடுத்து இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு அடுத்த வழியை தேட போறீங்க. எங்கள் 23,000 பணியாளருடைய குடும்பம் நிறுத்துறதை பற்றி மட்டுமே யோசிச்சிருக்கீங்க. எந்த விளக்கமும் நீங்கள் சொல்ல ரெடி இல்லை. அப்படி நினைச்சா அரசாங்கம் இந்த பட்ஜெட்ல இந்த முடிவை எடுத்தால் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் இயங்காது. நீங்க நேர்மையா இந்த தேர்தல் வாக்குறுதியின்படி இவர்களை பணிநிரந்தரப்படுத்தி இவர்களுக்கு மாற்று வேலை அளித்து இவர்களை இத்தனை வருஷம் கஜானாவை நிரப்பினவங்களுக்கு மாற்று வேலை கொடுத்து இன்னும் 10 வருஷம் தான் அவங்களாம் சர்வீஸே இருக்கு. அவங்கள மரியாதையா நீங்க நடத்துனீங்கன்னா நீங்க மது ஒழிக்கிறதுக்கு உண்டான எந்த திட்டங்களையும் நாங்க எதிராக இருக்க மாட்டோம். எங்களுக்கு எந்த விஷயமும் இல்லை. எங்களை அழித்து தான் நீங்க வந்து தனியார் மையத்தை நோக்கி நகர்த்தி நீங்க நல்ல லாபம் சம்பாதிச்சு அரசை நடத்தணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அதுக்குண்டான விளைவை தாவேக அரசு நிச்சயமே சந்திச்சு தீரும். ஏன் சொல்றோம்னா, நாங்க இப்பதான் கடந்த கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்பு ஸ்ட்ரைக் பண்ணோம். நாங்க எங்க தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்க சார்பே ஸ்ட்ரைக் ஆச்சு. இது இல்லாம ஏற்கனவே 4 நாட்கள் பணியாளர்கள் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணாங்க. பல்வேறு நீங்க ஒரு கழிப்பறை வசதி கூட அவங்களுக்கு கிடையாது. பல்வேறு எந்த விதமான சட்ட பெனிஃபிட்ஸும் கிடையாது. வார விடுமுறை கிடையாது. பாத்ரூம் கழிப்பறை வசதி என்பது கிடையாது. அவங்களுக்கு எந்த வசதிகளும் இல்லாம இத்தனை வருஷம் கொத்தடிமையா வச்சாச்சு. ஒரே விஷயம் என்னன்னா, 10 ரூபா அதிகாரிகள் கொடு, அரசியல்வாதி கொடு,
உன் கடை செலவை பார்த்துக்கோ, வாடகை செலவை பார்த்துக்கோ, அட்டைப்பட்டி காசை கொடு, வந்தா லஞ்சம் கொடு, இன்ஸ்பெக்டருக்கு லஞ்சம் கொடு, அரசியலாளர் லஞ்சம் கொடு. இவர்கள் அத்தனை பேரும் கொத்தடிமையா பயன்படுத்திருக்காங்க. நீ இப்ப இத்தனை வருஷம் ஆனா இத்தனை வருஷம் இதை எதிர்த்து ஒண்ணுமே ஒரு கேள்வி கேட்கலையே சார். இப்ப 3 மாசம் ஒரு புது கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா இவ்வளவு நாங்க போராட்டமே நடத்துவோம், கடையை மூடுவோம்னு சொல்ற சங்கம் ஏன் அப்ப இவ்வளவு வருஷமா உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது எந்த கேள்வியுமே அறிக்கை கொடுக்கட்டுமே? பார்ட்டி ஃபண்ட் கவர்மெண்ட் கேக்குது, ஆதாரத்தை கொடுங்க. பார்ட்டி ஃபண்ட்ங்கறத ஆதாரத்தை கொடுங்க. பேசுறாங்க. பார்ட்டி ஃபண்டுக்கு எவ்வளவு கொடுக்கறாங்கன்னு ஆதாரத்தை கவர்மெண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுப்பாங்க. என்ன நடந்ததுன்னு தேடி தேடி லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கட்டும். கவர்மெண்ட் கேக்குறாங்க, ரைடு பண்றாங்க, பார்ட்டி ஃபண்டுக்கு எவ்வளவு போகுது ஆதாரம் கொடுக்கட்டும், நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி ஆதாரம் கொடுக்கட்டும். நல்லதுதான், வெளியே வரட்டும், எல்லாமே இந்த மோசடி எல்லாம் வெளியே வரட்டும்ன்ற பணியந்திரப்படுத்துங்கன்னு போட்டுறாங்க வழக்குல. நிர்வாக சாட்சி போட கூட ரெடி இல்ல. சம்பள உயர்வு கேட்ட வழக்குல சாட்சி கூட இன்னைக்கு எங்களுக்கு 4000 அபராத தொகை நிர்வாகம் கொடுத்திருக்கு எங்க சங்கத்துக்கு. நாங்க கடந்த ஆட்சியில டிஎம்கே ஆட்சியில 19 நாட்கள் பிப்ரவரி மாதம் போராட்டம், தொடர் போராட்டத்தை நாங்க நடத்திருக்கோம். எடப்பாடி ஆட்சியில போராட்டம் நடத்திருக்கோம். நாங்க எல்லா ஆட்சியிலையும் போராட்டம் நடத்திருக்கோம். அரசியல்வாதிகள் பணம் கேக்குறாங்க அப்படிங்கும் போது அதை யாருமே வெளிப்படுத்தலையே. இன்றைக்கு அங்க ஊழல் நடந்திருக்குதான் இவ்வளவு தூரம் கோர்ட் ஒரு பக்கம் சிபிசிஐடில இது முழுக்க முழுக்க தவறு. துப்பாக்கில சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, பெட்ரோல் கொண்டு வீசி கொல்லப்பட்டிருக்காங்க, தினைக்கு குத்து வெட்டு நாளா இருக்காங்க, ஆடு மாடுகளை போல நடத்திட்டு இருக்காங்க. பல்வேறு சங்கங்கள், பல்வேறு இயக்கங்கள் 20 வருடமாக பணி நிரந்தரத்துக்காக இந்த துறை ஒழிக்கணுன்றதுக்காக பல போராட்டங்களை சங்கங்கள் நடத்தி இருக்கிறது. ஆனால் யாரும் காது கொடுத்து கேட்காதவர்களா மட்டுமே நடந்திருக்காங்க. அதான் உண்மை. இது என்னன்னா ஊழியர் பிரச்சனைன்றது வேறங்க. ஊழியர் பிரச்சனை அரசாங்கம் அவர் சொல்றபடி அரசாங்கம் வேண்டியது அவங்களுக்கு செய்யணும், அவங்க மாற்று ஏற்பாடு செய்யணும். அதுக்காக எதுவுமே ஒருத்தர் கூட வாய் திறந்து பேசல. இப்ப புது ஆட்சி வந்த போது கூட அவங்களுக்கு இந்த இதெல்லாம் நடந்ததுன்னு ஏன் எடுத்து கொடுக்கல? அவங்க பக்கமும் போகாம இருந்துட்டு அவங்க கிட்ட வெறும் இப்ப நீங்க வந்துட்டீங்க எங்களுக்கு இது கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த கோரிக்கை மட்டும் வைக்கிறீங்களே, இதுல என்ன நியாயம் இருக்குன்னு நாங்க பகிரங்கமா சொல்றோம். கடந்த ஆட்சி, முந்தைய ஆட்சி யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ தூக்கி ஜெயில வைங்க, எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்க உறுதியா நிக்கிறோம். எங்களுக்கு தேவை, நீங்க சொன்னீங்க கட்சி நிதின்னு வசூல் பண்ணாங்க எல்லா ஆட்சியிலையும். கட்சி நிதி வசூல் பண்ணி நாங்க 120 கோடி அதை மீட்டு நாங்க அரசுக்கு மாசம் மாசம் கஜானா நிரப்ப போறோம்னு சொன்னாங்க. நாங்க பதிலுக்கு சொன்னோம், அவங்களெல்லாம் பிடிச்சி அந்த பணத்தை எடுங்க, 1200 கோடி உழைச்சவனுக்கு கொடுங்க. உழைச்சவனுக்கு கொடுத்தீங்கன்னா சம்பளம் வெறும் 53,000 ரூபாய் ஆகும். நாங்க வரவேற்கிறோம். நீ கட்சி நிதின்னு வாங்கினவங்க எல்லாரையும் பிடிச்சி நீங்க ஜெயில வச்சு அந்த பணத்தை எடுத்து ஊழியர்கள் கொடுத்தீங்கன்னா, அது எடப்பாடி ஆட்சியா இருக்கட்டும், இல்ல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியா இருக்கட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு ஊழியருடைய குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கணும். இதுல அரசியல் என்பது தனியாலாம் கிடையாது. உழைப்போட உரிமை மட்டும்தான் எங்களுக்கு வேணும். அவங்கள தூக்கி நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கல, அந்த நேர்மையா அரசியல் ரீதியான காரணம் இல்லாம உண்மையாவே நீங்க நடவடிக்கை எடுத்து அந்த பணத்தை எடுத்து தொழிலாளிக்கு சேர வேண்டியவர்கள் ஒப்படைச்சிங்கன்னா, மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஒப்படைச்சிங்கன்னா நாங்க கைத்தட்டி வரவேற்க ரெடியா இருக்கோம். சரி பார்க்கலாம் சார். அதாவது இது இப்ப பரிசீலனையில இருக்கு, இன்னும் முடிவு அப்படிங்கறது இனிமேதான் எடுக்கப்பட. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி பட்ஜெட் கூட்டத்தொடர்ல ஏதாவது வெளிவருமா அப்படின்னு தெரியல. வந்த பிறகு நம்ம திரும்பியும் பேசுவோம். கருத்துக்களுக்கு உங்கள் மூவருக்குமே மிக்க நன்றி.